Hi hello guys, welcome back to Analytic channel. இந்த ஒரு வீடியோல இத பத்தி பார்க்க போறோம் அப்படினா அதாவது YouTubeல நார்மலா வந்து பார்த்தீனா நம்மளுடைய சேனல்ல வீடியோஸ், லைவ், ஷார்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நம்ம வந்து எவ்வளவு ரீச் ஆயிருக்கு அப்படிங்கறத செக் பண்றது உண்டு. பட் பர்టిక్యులரா வந்து இந்த போஸ்ட் அடுத்து ஸ்டோரி டாப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து செக் பண்றது கிடையாது. அதை செக் பண்ண முடியுமா அப்படிங்கறதே நிறைய பேருக்கு தெரியறது இல்ல அப்படினு சொல்லலாம். சோ என்னுடைய சேனலையும் நான் செக் பண்ணி பார்த்தேன் ரீசன்ட் டைம்ல. பார்த்த உடனே வந்து பார்த்தீனா அந்த அளவுக்கு அதிகமா இருந்தது. அதாவது சேனல்ல ஓவரால் எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கோ இந்த வியூஸ் ரேஞ்ச் வந்திருக்கோ அதுக்கு பாதி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கம்யூனிட்டி போஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ போஸ்ட் ஆப்ஷன்ல வந்து ஜஸ்ட் வந்து ரீச் ஆயிருக்கு நிறைய ஆடியன்ஸ்க்கு வந்து ஜஸ்ட் இம்ப்ரெஷன் தான். லைக் வந்து பார்த்தீங்கன்னா அது வியூஸ்னு கூட சொல்ல முடியாது, அவ்வளோ அதிகமாக ஆடியன்ஸ்க்கு போயிருக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து ஜஸ்ட் ஐடியாவா எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொபைல்லையும் கூட செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இந்த ஒரு வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போறோம். ஸ்டோரி டாப்புக்கு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் வரல. ஸோ அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கம்யூனிட்டி போஸ்ட் வந்து ஜஸ்ட் நம்ம மொபைல்லையும் கூட செக் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன் இருக்கு. எப்படின்னு தெரியலனா ஜஸ்ட் YT ஸ்டுடியோ ஆப்ல போயிட்டு அனலிட்டிக்ஸ் பேஜ்ல ஜஸ்ட் வந்து கண்டென்ட் டாப் இருக்கும். அதுல போனீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ள போனீங்கன்னா அது எவ்வளவு இம்ப்ரெஷன் வந்து கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே அதில் வந்து ஷோ பண்ணும். ஸோ அதுலயே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டா நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம வந்து நார்மலா நம்ம வந்து போல் பண்றோம் அப்படின்னு சொன்னாலோ இல்லைன்னா ஜஸ்ட் இமேஜ் போஸ்ட் பண்றோம் இல்லைன்னா டெக்ஸ்ட் போஸ்ட் பண்றோம் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இமேஜ் போல் பண்றோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா, இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியா நமக்கு வந்து ஷோ பண்ணி காட்டும். ஸோ மோர் டீடைல்ஸ் எல்லாமே செக் பண்ணா நம்ம ஸ்டுடியோ டெஸ்க்டாப்லயே போய் செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பேசிக்கா இந்த ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு மொபைல்லையும் கூட அவைலபிளா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா YT ஸ்டுடியோ ஆப்பை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி அதுலயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். லைக் எக்ஸ்ட்ரா நீங்க வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். லைக் இந்த ஸ்டோரி டாப்பா இருக்கட்டும், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கம்யூனிட்டி போஸ்டா இருக்கட்டும், அடுத்தது ஈவன் நம்ம வந்து ஷார்ட்ஸே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷனுக்கான ஒரு டூலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். லைக் ஒரு பெரிய வீடியோல உள்ள பார்ட் ஆஃப் த வீடியோ வந்து நம்ம வந்து ஷார்ட்ஸ்ல வந்து கொடுத்து அதுல வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல வந்து மோர் டீடைல்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஃபுல் வீடியோ இருக்கு. இன்னும் டீடைலா பார்க்கணும்னா அந்த ஒரு வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றதோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேட்ஸ்லயே அதுல வந்து லாஸ்ட்ல கொடுக்குற மாதிரியோ அந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னு சொன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு அது வந்து போய் சேரும், நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பர்டிகுலரா நம்மளுடைய கண்டென்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்றதோட சரி அதோட முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி நீங்க அதோட விட்டுறக்கூடாது. ஜஸ்ட் என்னென்ன இடங்கள்லாம் நமக்கு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது கம்யூனிட்டி போஸ்டா இருக்கட்டும், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜஸ்ட் ஸ்டோரி டேப்பா இருக்கட்டும், ஷார்ட்ஸ்ல நீங்க உங்களுடைய லாங்கர் வீடியோஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லைனா நீங்க அனதர் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொன்னா அதுல ஷேர் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த ஒரு வீடியோ மேஜரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி போஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தின டீடைல்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். மொபைலையும் கூட அவைலபிளா இருக்கு. லைக் இந்த கண்டென்ட் டாப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுல இருந்து அவைலபிளா இருக்கு. ஸோ மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய சேனலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இம்ப்ரெஷன்ஸ் கவுண்ட்ஸ் எல்லாமே அதில் வந்து ஷோ பண்ணும். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா மோர் டீடைல்ஸ்க்கு லைக் ஸ்டோரி டாப் சம்பந்தப்பட்டதும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட் சம்பந்தப்பட்டதும் ஒரு அனலிட்டிக்ஸ் எல்லாமே செக் பண்றதுக்கு நீங்க ஜஸ்ட் வந்து ஸ்டுடியோ டெஸ்க்டாப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ மேஜரா இதை பத்தின டீடைல்ஸ் கொடுங்கன்னு நினைச்சேன். உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் guys. இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்க கேமர்ஸ் தேவைன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி அலாரம் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுறது மேல வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துரும் guys. ஆல் தேங்க்ஸ். இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கணும். நன்றி. பை. see you. நல்ல வீடியோவில் சந்திப்போம்.